திரும்ப வரலாம் என்ன சொல்லிக்கிறேன். என்ன வேணும்? 20 பைசா வேணும். போட. அவன் 10 பைசா பீடி சிங்கனால மாடுது. போட. இல்ல எங்க அக்கா எங்க அக்காவுக்கு சாப்பாடு கொண்டு போகணும். அதுக்குதான் பஸ் காசு. அக்கா ஏன்டா சாப்பிடாம போச்சு? எங்க அக்கா ஊட்டிக்கு போகணும்னு 30 ரூபாய் கேட்டுச்சா, எங்க அம்மா தரவே இல்ல. அதனால ஸ்கூலுக்கு சாப்பிடாம போயிடுச்சு. நீ வெளியில போயிரு. யாராவது வந்தாங்கன்னா ஓடி வந்த என்கிட்ட சொல்லு. என்ன? சரியான ஆள்பா. நான் 20 பைசா கேட்டா கத்தினையில எங்க அக்காவுக்கு மட்டும் 30 ரூபாய் திருடுறியா? சரி சரி, நான் உனக்கு 50 பைசாவே தர்றேன். ஆனா நான் திருநதை யாருக்கிட்டையும் சொல்லிடாத. சரி போலாம். மத்தியானம் எத்தனை மணிக்கு வந்தாப்புல? வேலை முடிஞ்சு கரெக்டா 2 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துட்டுனா. அதுக்கப்புறம் வெளியே போவே இல்லையா? இந்த சோத்துக்கு சத்தியமா சொல்றேன், அதுக்கப்புறம் வெளியே போகவே இல்லை. வீட்டுக்கு வந்தனா ரூமுக்குள்ள போய் பொட்டிக்கு பக்கத்துல தலையை வச்சு படுத்தேன். நீ வந்ததுக்கு அப்புறம் தான் எந்திரிச்சேன். நினைச்சேன் பணத்தை காணாம நினைச்சேன். ஐயோ சத்தியமா எனக்கு ஒண்ணும் தெரியாது. என்னம்மா இந்த அரையாத்து பாத்தியாடா? பணத்தை எண்ணி வச்சிருந்தேன்டா. 30 ரூபாய் காணாமடா. 30 ரூபாய காணாம். ஏடா அழகப்பா, நீதானும் பொட்டிக்கோல இருந்த பணத்தை எடுத்த. ஏப்பா விளையாடுறியா? நான் காலையில போனோம், இப்பதானே வர்றேன். நீ தானே மத்தியானத்துல இருந்து வீட்லயே. ஏப்பா காலையில பீடி வாங்க காசு இல்லன்னு என்கிட்ட 10 பைசா கடன் கேட்டியல்ல? இப்ப கட்டு பீடி தீப்பிட்டு வச்சிருக்கியே, இதுக்கெல்லாம் ஏது காசு உனக்கு? அது வந்து பழைய கணக்குல இதுல பேசாதையா, பண்றதெல்லாம் பித்தனாட்டம். அவன் மேல ஐயா பழி போடுறேன். இப்படியேதாம்மா தினம் சினிமாவுக்கு போறதுக்கு இவர் ஏது காசுங்கிற? அன்னாடு வீட்டுல இவர் திருடிட்டு போயிருது, கடைசியில நான் வாங்கி கட்ட வேண்டி இருக்கு. அடே அடே அழகப்பா, இது ஆடவனுக்கே அடிக்கிறதுடா. அம்மா நான் தண்ணிக்கு போயிடுறேன். 6 மணிக்கு தானே தண்ணி வரும்? 5 மணிக்கே போறியே? ஒவ்வொரு நாளைக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்துரும். இந்தாங்க. எவ்வளவு வேணும்? எவ்வளவு கொடுத்தாலும் பரவாயில்ல, நீங்க என்ன குறைச்சா கொடுக்க போறீங்க? மீதி 2 ரூபா தான் இருக்கு. போதுமா? போதும் போதும். சரிங்க, நான் வரேன். வாங்க. அடிக்கடி வாங்க சார். பழைய துணியா இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு மட்டும் தான் தைச்சு கொடுப்பேன். ஒரே அடி சாத்தியம். போடா. விடாதீங்க, 2 போடும் சூழல் இருக்கார. டெய்லர் வாங்க அழகு, உட்காருங்க. இன்னைக்கு என்ன லீவா? ஆமாங்க, பர்மனன்ட் லீவ். ஆட கஷ்டகாலமே, வருஷக்கணக்கா வேலைக்கு அலைஞ்சு இந்த 1 வாரமா தானே வேலைக்கு போறீங்க. அதுக்குள்ள என்னாச்சு? என்ன போய் டீ வாங்கிட்டு வான்னு சொன்னா மேஸ்திரி, போய் அவன் வேலையே வேணான்ட்டு வந்துட்டேன். ஓ அது சரி. கிழிஞ்சாலும் பட்டு பட்டு தானே. வேலை வெட்டி இல்லாம வீதி வீதியா லோன்னு அலைஞ்சாலும் அலையுமே ஒழிய கௌரவத்தை விட்டு கொடுப்போமா? யோ டெய்லர், இந்த கிண்டல் எல்லாம் என்கிட்ட வேண்டாம். எனக்கு ஆத்திரம் வந்துச்சு. சரி சரி, கோவிச்சுக்காதீங்க. இதுக்கு போய் கோவிச்சுக்கிறீங்களே. சன்னியாசியா போனாலும் ஜாதி குணம் மாறாது அப்படிங்கிற மாதிரி பேசி பேசி பழக்கமாயிட்டுது. நம்ம என்ன முகத்தை பார்த்து கூடாதா? நவகிரகமா? இல்லடா, இது காஜாடுறா, சாப்பிடுங்க.
சாப்பிடுங்களா? இல்ல பரவாயில்லைங்க, நான் இப்பதான் வீட்டுல காபி சாப்பிட்டு வந்தேன். ஓகே. பாதி சாப்பிடுறது? இல்ல சாப்பிடுங்க. ஏது டெய்லர், இன்னைக்கு சிகரெட் எல்லாம் பாக்கெட்டோட ரொம்ப வசதியோ? நீங்க வேற. ஆத்து தண்ணி ஐயா குடி அம்மா குடிங்கிற கதையா? சாரு சொன்னாரு தந்தடி சாக்கல கந்து வட்டி காப்பிடங்கிற மாதிரி அப்படியே நம்மளும் ஊத்திக்கலாமேன்னு தான். சார் யாருன்னு தெரியுதா? என்னங்க இது, போன தடவை நகராட்சி கலைஞர்கள் ஒரு நாடகம் போட்டீங்களே, அதுக்கு தலைமை தாங்கினார ஒரு நாய்க்கிற அவர் புள்ளைங்க, பேர் மூர்த்தி, ரொம்ப தங்கமான புள்ள. ஹலோ, யாருக்கும் எதுவும் இல்லைன்னு சொல்றதே இல்லை. ஏண்டா உங்க அம்மா வேலைக்கு போயிட்டு வந்துட்டா? இல்ல. என்னடா அது மறைக்கிற? ஒண்ணும் இல்லப்பா. நேசமா ஒண்ணும் இல்ல? என்னடா புகையுது, சிகரெட்டா? அழகப்பா, 10 காசு சிகரெட்டு எங்க நான் கேட்ட போறேன்னு மறைக்கிறியா? ஐயோ அப்படி இல்லப்பா. டேய், காசு இன்னைக்கு வரும்டா, நாளைக்கு போகும். நல்ல மனசு வேணும்டா. டேய், இன்னைக்கு இத மறைக்கிறவன் நாளைக்கு எங்கடா கடைசி காலத்துல எனக்கு கஞ்சி ஊத்த போற? ஐயோ உனக்கு எதுவுமே புரியறது இல்லப்பா. என்னடா புரியறது இல்ல? ஊரு பூரா உன் பேரை போட்டு நானும் நோட்டீஸ் ஒட்டி இருக்கிற, என் பேரை போட சொன்னதுக்கு மாட்டின்ட்டிய. ஏப்பா கஷ்டப்பட்டு எழுதுறதுனா உன் பேர் எதுக்குப்பா நான் போடணும்? டேய், இன்னாருடைய மகன் வீரமுத்து கவுண்டருடைய மகன் அழகப்பண்ணு போட வேண்டியதாண்டா. என்னால முடியாது போப்பா, கொஞ்சம் எழுதுக்கு தான் விட. என்னடா பெருதை எழுதி கிழிக்கிற? அடுத்த நேரத்துல போட போறியா இல்லையாடா? அடடடடா, ஏங்க உங்க 2 பேருக்கு வேற வேலையே கிடையாதா? எப்ப பார்த்தாலும் அப்பா பிள்ளைக்கு தகராறு தானே? பின்ன பாரு சரோஜா, நான் ராத்திரில வெடி உட்கார்ந்து நாடகம் எழுதுறது இவரு பேரு சேர்ந்து போடணுமா? நீங்க எழுதுற நாடகத்துல யார் பேர் போட்டாங்க? அத சொல்லு. சத்தியமா உன் பேரே போட மாட்டேன். நீ ஒரு ராசி இல்லாத ஆளு. ராஜியோட பெரிய ராஜு நம்ம கையில என்ன இருக்குது? ஏடா லட்சுமியுடைய அக்கா தெரியுமா உனக்கு? லட்சுமியோட அக்கா கதையா? அது என்னங்க சொல்றேன் கேளு சரோசா. அதாவது ஒரு பெரிய மனுஷன் புது வீடு கட்டினானா, அந்த வீட்டுல இருக்கிறவங்களை எல்லாம் கூப்பிட்டு, நீங்க எல்லாம் காத்தால 6 மணிக்கு புது வீட்டு பக்கம் வந்தா போதும், நான் மட்டும் ராத்திரிக்கு அங்க போய் படுத்துக்கிறேன், அந்த வேலைக்காரியை மட்டும் 3 மணிக்கெல்லாம் அனுப்பிச்சு வச்சிருங்கன்னு சொன்னானா. உடனே அந்த வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் அந்த பெரிய மனுஷனை பத்தி கஷ்டம் முசன்னு பேசி இருக்கிறாங்க. அப்புறம் அந்த பெரிய மனுஷன் சொல்லி இருக்கிறாரு, நான் போய் படுத்திருப்பேன், கதவு தட்டுற சத்தம் கேட்க, யாருன்னு கேட்பேன், நான் தாங்க லட்சுமி வந்திருக்கிறேன்னு வேலைக்காரி சொல்லுவா, ஒரு நல்ல சகனமா இருக்கட்டுமேங்கிறதுக்காகத்தான் அப்படி சொன்னேன் அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் அந்த ஜனங்களாம் ஒத்துக்கிட்டு அந்த பெரிய மனுஷன் போய் படுத்துக்கிட்டாரு. அதே மாதிரி கதவு தட்டுற சத்தம் கேட்க, அவர் யாருன்னு கேட்க, நான் தாங்க லட்சுமியுடைய அக்கா வந்திருக்கிறேன்னு பதில் வந்துச்சு. அவ்வளவுதான். பெரிய மனுஷன் பொசுக்குன்னு மாரடிச்சு செத்து போயிட்டாரு. அந்த லட்சுமி வேலைக்காரிக்கு அன்னைக்குங்க உடம்புக்கு சௌகரியம் இல்லையா, அதனால அவங்க அக்காவை அனுப்பிச்சிருக்கிறா. லட்சுமியுடைய அக்கா யாரு? மூதேவி இல்ல. மூதேவி வீட்டுக்குள்ள போதா விளக்குமா? லட்சுமியோட அக்கா, லட்சுமியோட அக்கா, லட்சுமியோட அக்கா, லட்சுமியோட அக்கா, லட்சுமியோட அக்கா, லட்சுமியோட அக்கா. அழகு, என்னங்க அழகு இது? அடுத்த நாடகத்துக்கு என்ன கதை, எப்படி போடலான்னு யோசனை பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆமாங்க. இவர் எப்பவுமே இப்படித்தாங்க, டிராமா சினிமான்னு சதா ஊரை சுத்திட்டே இருப்பாரு. அப்புறம் அழகு, அடுத்த நாடகம் எல்லாம் தயாராயிடுன்னு உங்க ஐயன் சொன்னாரு. எல்லாம் செட்டப் பண்ணிட்டேன். ஆ. ஹீரோ மட்டும்தான் வேற ஆளை பாத்துட்டு இருக்கேன். ஏங்க நம்ம பழனிக்கு என்னாச்சு? அவனை போக சொல்லுங்க. 50 ரூபா தான் கொடுக்குறாங்கிறான். இதுல வேற 2 டூயட் வேணுமாமா. 200 ரூபா கொடுத்தா பேச, இல்லன்னா போறான்ட்டேன். அது சரி, கதாநாயகி கட்டி பிடிக்கிறது சாதாரண விஷயமா? அதுல வேற 2 டூயட் பாட்டு வேற இருக்குன்னு சொல்றீங்க. 200 ரூபாய் தர மாட்டானாமா? நீங்க இன்னும் கூட கேட்டிருக்கணுங்க அழகு. ஏங்க அதுக்கு இவரை போட்டுக்கிறது எல்லாத்துக்கும் வசதியா இருக்குமே. ஐயோ, எனக்கு அதெல்லாம் வராது. உங்களுக்கு ஒண்ணு நடிக்க தெரிய வேண்டாம், எல்லாத்தையும் நம்ம அழகு கவனிச்சுக்கு. நம்ம சர்வசா வீட்டுக்கு பின்னால் தாங்க ஒத்திக்க. ஒண்ணு கவலைப்படாதீங்க. நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. நிஜமா எனக்கு நடிக்க தெரியாது. ஆனா உனக்கு நடிக்க தெரியாது, இருந்தாலும் யார் விட போறா?
பொண்ணு இதுக்கு முன்னாடி நாடகத்துல ஆக்கிட்டு கொடுத்துருக்குதா? அது என்ன அப்படி கேக்குறீங்க? 100-150 நேரத்துல ஆக்ட் கொடுத்துருக்குது. அதே அப்பா. கடைசி வசனம் பேசுங்க சார். என் காதில் தேனாக பாய்கிறது. பாயம் எஜமா பாயம். உங்களை பத்தி உங்க வீட்டுல பெரிய எஜமா நல்லா புரிஞ்சு வச்சிட்டு இருக்காரு. உங்களை கையோட கூட்டிட்டு வர சொல்லி இருக்காங்க. நிஜமாவா? ஆமாங்க. வாங்க. என்னங்க என்னங்க? ஐயோ ஐயோ, உங்கள் காதல் நினைவாக என்ன மறந்து விடாதீங்கள். சரியா சார்? ஐயோ அழகு, சத்தியமா இதெல்லாம் தேர்ற கேஸ் ஐயா. இந்நேரம் 4 ஜாக்கெட்டாவது தைச்சிருப்பேன். நாடகம் வந்து உட்காந்துருக்கு சொன்னது எத்தனை வாக்கு வச்சு அழைச்சாங்களா? நானும் அப்படியே பிடிச்சு பாத்துக்கிட்டு இருக்கிறேன். என் மகன் நாடகம் நடத்திக்கிட்டு இருக்கிறேன். அதை பார்த்து நை நை நைன்னு பேசிட்டு உட்காந்துருக்கிறியா? சரி விடுங்க ஐயா. சும்மா இருங்க தம்பி. வீட்டுல இருக்கிற குண்டா சட்டி பானை இதெல்லாம் அடமான வச்சல என் மகன் நாடகம் ஒத்தி பாத்துக்கிட்டு இருக்கிறேன். அதை வந்து கருத்துக்கிட்டு இருக்கிறான். அப்படியே தலையை திருப்பி பாத்துக்காமா அங்க செவத்துணுன்றேன். இதுக்கு முன்னால காமெடி எல்லாம் செஞ்சிருக்கேன்லமா? ஓ, எத்தனையோ பிரைஸ் வாங்கியிருக்கேன். சரி இப்ப நெல்லு. வாபா. கண்ணம்மா. ஆமா, உடனே கட்டி பிடிச்சிரு. நான் கண்ணதானே பத்த சொன்னேன். ஆமா சார். போ அப்படி போ. இந்தா ஒரு தடவை என்ன செய்யறாங்க ஏது செய்யறான்னு நின்னு வேடிக்கை பாரு. நல்லா பாத்துக்கோ. கண்ணம்மா, இவன் நடிப்புக்கு ஓ நடிப்பு எவ்வளவோ பரவாயில்ல. நான் நல்லா தாங்க நடிச்சேன். அவன் ஓல்ட்டு தாங்க இப்படி பண்றான். அட பைத்தியக்காரா, அவன் டைரக்ஷன் பண்றது டிராமா போடுறதெல்லாம் எதுக்குன்னு நினைக்கிற? பொம்பளைங்களை கட்டி கட்டி பிடிக்கிறதுக்கு தான். ஆமா, நீ எவ்வளவு காசு கொடுத்த? 75 ரூபாங்க. அட பாவி, இனி போய் தப்பு தப்பா கட்டி புடி. அப்பதான் 4-5 தடவை செய்ய சொல்லுவான். 75 ரூபாயாடா பாவி, விட்டுறாத போ. இங்க வா, பாத்துட்டியல்ல என்ன செஞ்சாலும் தெரியுமல்ல? இதே மாதிரி செய்யணும். கொண்டா இங்க நில்லு. அம்மா, ஒரு தடவை கரெக்டா நான் சொன்ன மாதிரி அதே மாதிரி பேசுங்க. எங்க செய்யுங்க பாக்கலாம். ஆளுக்கால் என்ன பார்த்து கைகொட்டி சிரிக்கிறாங்க. கொஞ்சமா அருவங்கிறது இருந்தா இந்த மாதிரி நீ செஞ்சிருப்பியா? போயும் போய் ஒரு நடிகையோட அம்மா கிட்ட போய் பல்ல காட்டிட்டியாப்பா. அட, ஒரு நல்ல வேட்டு துணி கட்டி வந்தியா அங்க ஆப்டோஸரோட மான மரியாதையே போச்சு. ஏதோ இந்த ஒரு தடவை பேசுறையா எனக்கு பத்திக்கிட்டு வருது. ஆனா அப்படித்தான் சும்மா பேசிட்டு இருந்தியா? டீய கொடியில குறை கஞ்சி கஞ்சினிய. என்ன அப்பா பிள்ளை பழையபடி தகராறா? சேச்சா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சும்மா தமாசு பண்ணிட்டு இருந்தேன். தமாசு. நல்ல வேளை நீங்க இருப்பீங்களோ இல்லையோன்னு சந்தேகத்துல வந்தேன். நான் நாளைக்கு ஊட்டிக்கு எஸ்கேஷன் போறேன். நீங்க மட்டும் அன்னைக்கு பணம் கொண்டு வந்து தரலன்னா எனக்கு ரொம்ப அவமானமா இருக்கும். சரோஜா, பணம் என்ன பெரிய பணம்? 30 ரூபாயில எனக்கு ரொம்ப சாதாரணம். உனக்காக நான் எவ்வளவு வேணாலும் எடுப்பேன். எடுப்பீங்களா? இல்ல இல்ல, எங்க அம்மா மாசம் மாசம் எனக்கு செலவுக்கு 50 ரூபா கொடுப்பாங்க. அத நான் பத்திரமா பெட்டியில சேர்த்து வச்சிருக்கேன். அதான் உனக்கு எவ்வளவு வேணாலும் எப்ப வேணாலும் நான் கொடுக்கறேன். அப்ப நான் போயிடுறேன். காலையில எத்தனை மணிக்கு? 5 மணிக்கு. 5 மணிக்கா? அப்ப நான் வரேன். எங்கடா பூனையாட்டமா நழுவுற? ஏண்டா மாசம் உங்க அம்மா 50 ரூபாய் பணம் கொடுப்பாளோ? அத நீ பொட்டிக்குள்ள வச்சு பூட்டிக்குவியோ? அவ கேட்டா எவ்வளவு வேணும்னாலும் அள்ளி கொடுப்பியோ? அழகுகளா? ஏண்டா 6 ஆயப்ப 100 சம்பாதிச்ச காசுன்னு நினைச்சாது? தெரியாம ஒரு தடவை தப்பு. நானும் தெரியாம தாண்டா செஞ்சேன். ஏதோ ஒரு சின்ன சிறுத்தைகிட்ட பேசிட்டு இருந்தா நீ தப்பா நினைக்கலாம். ஒரு நடிகையுடைய அம்மா யதார்த்தமா போய் பேசிக்கிட்டு இருந்தேன். அதுக்கு போய் அறிவு இருக்காது என்ன பார்த்து கேட்டியடா அழகப்பா? தெரியாம கேட்டப்பா. என்னடா தெரியாம கேட்டுட்டேன்? அடே, நெல்ல கொட்டுனா அள்ளிடலாமடா, சொல்ல கொட்டுனா அள்ள முடியாதுடா. அன்னைக்கே உன்னை பத்தி தெரியுமடா எனக்கு. பெத்த அப்பட பார்த்த உடனே எங்க நான் கேட்ட போறேன்னு 10 காசு சிகரெட்டை மறைச்சவன்ல நீ. பெத்த கொட்டானு நல்ல அப்பாவா? நான் சொன்னதெல்லாம் மனசுல வச்சுக்க மாட்டியா? என்ன மன்னிச்சு விட்டுருவியா? எறா கைய, எதுக்கு நீ சாசா பண்றேன்னு எனக்கு தெரியும்.
ஏண்டா நாளைக்கு அந்த பொண்ணு ஊட்டிக்கு போறா, புறவுக்கே நீயும் போகணும், அதுக்கு பணம் வேணும், அவ்வளவுதானே? எப்படிப்பா இவ்வளவு கரெக்டா சொல்ற? நான் செய்யாதது எல்லாம் நீ எங்கடா செய்ய போற? எல்லாம் ஒரு அனுபவம் தான். அனுபவமா?